ஹலோ, வெல்கம் பேக் டு சிம்பிள் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸில் என்ன பேக் பண்ணுறது அப்படிங்கிறது டெய்லி ஒரு கேள்வியாக இருக்குது. 5 நிமிஷத்தில் மின்னல் வேகத்தில் டேஸ்டியாக ஒரு ரைஸ் வெரைட்டி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். வெறும் சாதம் மட்டும்தான் வச்சுருக்கோம், டைமே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஈஸி ரெசிபீஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஒரு ஆடட் ஃப்ளேவர். 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகிற டைமில் ஒரு மீடியம் சைஸ் மாங்காயை தோல் சீவி துருவி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். இந்த வேர்க்கடலை ஒரு நல்ல க்ரன்ச்சை கொடுக்கும் இந்த ரைஸுக்கு. 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரை ஆகிட்டுருக்கும் பொழுது ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை உடைச்சி சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா ஆடட் ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்து நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துப்போம். ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சுக்கோங்க, ஏன்னா மாங்காய் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா டக்குன்னு அடி பிடிச்சிடும். மாங்காயில் நிறைய வைட்டமின் A and C இருக்குது, மினரல்ஸ் நிறைய இருக்கிறதுனால இது குழந்தைங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த சீசனில் இந்த ரைஸை அடிக்கடி நம்ம பண்ணி கொடுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயை சேர்த்துக்கிறேன். இந்த மாங்காயில் இருக்கிற புளிப்பு டேஸ்ட்டை இந்த தேங்காயோட ஸ்வீட் டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணிடும். ஒரு நல்ல ஃப்ளேவரும் இருக்கும் ஒரு சாதத்தில். 2 to 3 மினிட்ஸ் இதை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டா கூட பரவாயில்ல. சாதம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தேவையாக இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துட்டோன்னா தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஒரே 1 டீஸ்பூன் நெய் அடிஷ்னல் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த நெய் வாசனை இருந்ததுன்னா கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறிப்பொடி சேர்க்க போகிறேன். இந்த கறிப்பொடியோட ரெசிப்பியை ஏற்கனவே நம்ம சிம்பிள் ட்ரெண்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த கறிப்பொடி உருளைக்கிழங்கு ஃப்ரை, வெண்டைக்காய், ஸ்டஃப்டு பிரிஞ்சால் இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ஒரு வாட்டி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கலந்த சாதம் பண்ணும்போது இதை சேர்த்துக்கலாம். வறுத்து அரைச்சிருக்கிறதுனால இது நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த கறி பவுடர் ரெசிப்பியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கறி பொடியை தேங்காயோடு சேர்த்து அரைச்சி சாம்பாரில் சேர்த்தோம் அப்படின்னா வறுத்து அரைச்ச சாம்பாரோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். கறிப்பொடியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. 1 to 1.5 கப் அளவுக்கு குக் பண்ணின ரைஸை இது கூட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா கலந்து விட்டுடுங்க. ரைஸும் இந்த மாங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். சாதம் உடையாமல் குழையாமல் பொறுமையாக நம்ம கலந்து விட்டுடணும். இந்த மாங்காய் சாதத்துக்கு கூட அப்பளம், உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லைனா ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதில் வெங்காயம் பூண்டு கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். மாங்காயை வதக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் பூண்டு சேர்த்து கூட வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்கலை. இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பாக்ஸில் மாங்காய் சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை, தயிர் சாதம் தொட்டுக்க சூப்பரான மாவடு பேக் பண்ணி கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த மாங்காய் சாதத்தை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.